நகைக்கடையில் கைவரிசையை காட்டிய தாயும் மகளும் வசமாக சிக்கினர். சிசிடிவி காணொளியால் அதிர்ச்சி. பச்சை குத்துவதால் HIV தொற்று உண்டாகும் அபாயம், வெளிவந்தது முக்கிய அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் 2452 பேர் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களை அனுர அரசாங்கத்தின் சொந்தங்களாக நினைத்து தீர்வு எடுப்போம் என்று கூறிய அமைச்சர், செம்மணியில் நடந்த உண்மைகளை பொது மன்னிப்பு வழங்கினால் மட்டுமே வெளிப்படுத்துவேன் என்று அடம் பிடிக்கும் பிரதான குற்றவாளி. எரிபொருள் விலை நிர்ணயம் குறித்து அனுர அரசாங்கத்திற்கு நாமல் ராஜபக்ச சற்று முன் விடுத்துள்ள பகிரங்க சவால். ரயிலோடு மோதி தந்தை மகன் பரிதாபமாக பலி. நைனாதீவு படகு விபத்தில் உயிரிழந்த அதிபரின் மகன் நைனே எடுத்து சாதனை. 2026 உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி நடக்கும், கல்வி அமைச்சு உறுதி. தம்புள்ளையில் உள்ள நகைக்கடை ஒன்றில் தாய் மற்றும் மகள் சேர்ந்து மிகவும் லாபகமாக நகைகளை திருடும் காணொளி இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. குறித்த பரபரப்பு சம்பவம் கடந்த 19ஆம் திகதியன்று இடம்பெற்றுள்ளதோடு இன்று அந்த காணொளிகள் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது. காணொளியில் கடை ஊழியரின் கவனத்தை திசை திருப்பி மிகவும் தந்திரமாக நகைகளை திருடும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. கடை ஊழியர் மற்றொன்றில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கும் நேரத்தில் சந்தேக நபர்களான தாயும் மகளும் சேர்ந்து மிக துல்லியமாக நகை திருட்டு சம்பவத்தை செய்துள்ளனர். தாயும் மகளும் சேர்ந்து நகையை திருடும் காணொளி சமூக வலைதளங்களில் இப்பொழுது பரவலாக பகிரப்பட்டு வரும் நிலையில் இவர்களை உடனடியாக கண்டறியவும் சட்டத்தின் முன் நிறுத்தவும் பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் மத்தியில் கோரிக்கைகள் வலுத்துள்ளது. சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை தம்புள்ளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பொலனறுவை பகமூன யாய 25 கிராமத்தில் இருக்கும் பொது மயானத்திற்குள் சென்று பலி பூஜை மற்றும் மாந்திரீக சடங்குகளில் ஈடுபட்டிருந்த 2 பெண்கள் பகமூன போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் இன்று மதியம் 12 மணியளவில் பதிவாகியுள்ளது. யாய 25 கிராம பொதுமயானத்தில் 2 வாரங்களுக்கு முன்பு அடக்கம் செய்யப்பட்ட ஒரு கல்லறை மற்றும் பழைய கல்லறை என 2 இடங்களே இவர்களால் தோண்டப்பட்டு அதற்குள் ஏதோ ஒரு பொருள் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது. அங்கிருக்கும் கல்லறைகளின் மீது களிமண்ணால் செய்யப்பட்ட மனித உருவங்கள் போன்ற பொம்மைகளை வைத்து விளக்குகளையும் ஏற்றி இந்த பெண்கள் விசித்திரமான முறையில் பூஜைகளை செய்துள்ளனர். அந்த பாதையூடாக சென்ற ஒருவர் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக கிராம மக்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து இது குறித்து பகமூன போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் சடங்குகளில் ஈடுபட்டிருந்த 2 பெண்களையும் அதிரடியாக கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காணாமல் போனவர்களின் உறவினர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை அனுர அரசாங்கத்தின் சொந்த பிரச்சினைகளாக நினைத்து அவற்றுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு காணப்படும் என்று கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார முன்னிலையில் தெரிவித்துள்ளார். ஹர்சன நாணயக்கார மற்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொண்ட யாழ்ப்பாண சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலக அதிகாரிகளுக்கிடையில் நடந்த கலந்துரையாடல் அடுத்து ஊடகங்களிடம் கருத்து கூறிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உடல் காயங்களுக்கு மருந்து வழங்க முடியும், ஆனால் மனக்காயங்களுக்கு உண்மையான மருந்து அன்பும் நீதியும் மட்டும்தான். காணாமல் போனவர்களின் உறவினர்களின் வேதனையை பணத்தால் ஈடு செய்ய முடியாது என்று அமைச்சர் இதன் போது வலியுறுத்தியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் மட்டும் 2452 பேர் காணாமல் போயுள்ளதாக பதிவாகியுள்ளது. ஆனாலும் பதிவு செய்யப்படாத பல சம்பவங்களும் இருக்கக்கூடும். ஒரு குடும்பத்தில் 2 அல்லது 3 பேர் வரை காணாமல் போன சம்பவங்களும் உள்ளது. 1987-89 காலப்பகுதியில் தென்னிலங்கையிலும் 70,000க்கும் மேற்பட்டோர் காணாமலாக்கப்பட்டனர். வடக்கும் தெற்கும் ஒரே விதமான துயரத்தை பகிர்ந்து கொள்கின்றது. மக்கள் எதிர்நோக்கும் இந்த மனவேதனைக்கு உரிய தீர்வை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று கூறிய அமைச்சர், தற்போதைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின் மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டதோடு மீள்குடியேறிய மக்களுக்கும் குறைந்த வருமானம் எடுக்கும் குடும்பங்களுக்கும் வீடுகள் கொடுக்கப்பட்டு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணத்தை ஒரு முக்கிய அபிவிருத்தி மையமாக மாற்றுவதோடு இன வேறுபாடுகளை தாண்டி உண்மையான நல்லிணக்க சமூகத்தை உருவாக்குவதே அனுர அரசின் முக்கிய இலக்கு என்றும் கூறியுள்ளார். யுத்த காலத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களை பற்றிய விசாரணைகள் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எதிர்நோக்கும் சவால்கள் குறித்தும் சிவில் சமூக பிரதிநிதிகள் கருத்துக்களை இங்கு முன்வைத்த நிலையில் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஹர்சன நாணயக்கார உண்மை கண்டறிதல் மற்றும் பொறுப்பு கூறல் குறித்து அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்தியுள்ளார். நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் ஸ்ரீ பவானந்த ராஜா, யாழ் மேலதிக மாவட்ட செயலாளர் கே சிவகரன், காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்த, அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலக பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.
பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மற்றும் செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தின் பிரதான குற்றவாளியான லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் தவிசாளர் நேரில் சென்று சந்தித்த போது தனக்கு ஜனாதிபதி அனுர பொது மன்னிப்பு வழங்கினால் மட்டுமே உண்மைகளை தான் வெளிப்படுத்துவேன் என்று கூறியுள்ளார். உண்மையை வெளிப்படுத்த நினைப்பவர் இவ்வாறு நிபந்தனை விதிப்பாரா என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைக்குழி பகுதியில் நேரில் சென்று பார்வையிட்டதை அடுத்து ஊடகவியலாளர் எழுப்பிய விசேட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சோமரத்ன ராஜபக்ச செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் குறித்து தன்னிடம் கூறிய அதிர்ச்சி தரும் விவரங்களை உள்ளடக்கியும் இது குறித்து மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவி SC விஜயவிக்ரம கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். இதையடுத்து மேலதிக விவரங்களை கேட்டறியும் நோக்கில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சோமரத்ன ராஜபக்சவை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் முதல் கட்டமாக சந்தித்துள்ளனர். இதையடுத்து 2ஆம் கட்டமாக கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதியும் சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளது. கடந்த ஜனவரி சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கான புதிய கடிதம் ஒன்றை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகளிடம் சோமரத்ன ராஜபக்ச கையளித்திருந்தார். செம்மணி மனித புதைக்குழி மற்றும் 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இராணுவத்தினரால் யாழ்ப்பாணத்தில் நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் குறித்து தான் முன்பே பல உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்தாலும் அவை குறித்து இப்பொழுது வரை எந்தவொரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படவில்லை என்று அவர் அதில் சாடியுள்ளார். ஆகவே இந்த விடயம் குறித்து சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப சுயாதீன குழு ஒன்றை நியமித்து நேர்மையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் இவர் கோரியுள்ளார். இந்த பின்னணியிலேயே செம்மணியை பார்வையிட்ட நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவிடம் சோமரத்னவின் அண்மைய வெளிப்படுத்தல்கள் மற்றும் விசாரணைகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது நான் சோமரத்ன ராஜபக்சவை சிறைச்சாலைக்கு சென்று நேரடியாக சந்திக்கவில்லை. ஆனாலும் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் தவிசாளர் மகேஷ் கட்டுலந்த அவரை சென்று சந்தித்தார். அதன் போது தனக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்தால் மட்டுமே செம்மணி உண்மைகளை வெளிப்படுத்துவதாக சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருந்தார். ஒரு பாரிய குற்றத்தை செய்துவிட்டு நீதியின் முன் நிபந்தனைகள் விதிப்பவர்களின் வாக்குமூலங்களை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து சட்ட ரீதியாகவே தீர்மானிக்கப்படும் என்றும் இவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை நிர்ணயத்தின் முழுமையான விவரங்களை வெளியிடுமாறும் எரிபொருளுக்கு மானியம் கொடுக்கப்படுகின்றது என்ற கருத்துக்களை நிரூபிக்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அனுர அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் ஒரு பொது கூட்டத்தில் கதைத்த நாமல் ராஜபக்ச பல நாடுகள் குறைந்த உலகளாவிய எண்ணெய் விலைகளுக்கு ஏற்றவாறு விலைகளை குறைத்து வரும் நிலையில் இலங்கையில் எரிபொருள் விலைகள் ஏன் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். திறமையின்மை மற்றும் தவறான நிர்வாகத்தின் செலவுகளை இந்த அரசு நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக பொதுமக்கள் மீது சுமத்துவதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். இறக்குமதி செலவுகள், வரிகள், தீர்வைகள், போக்குவரத்து கட்டணங்கள் மற்றும் லாப வரம்புகள் உட்பட உள்ளூர் எரிபொருள் விலைகளை நிர்ணயிப்பதில் பயன்படுத்தப்படும் அனைத்தையும் வெளியிடுமாறு அதிகாரிகளுக்கு நாமல் சவால் விடுத்துள்ளார். எரிபொருளுக்கு மானியம் வழங்கப்படுவதாக அரசாங்கம் சொன்னாலும் அது முழுமையான செலவு விவரங்களை வெளியிட்டு அந்த புள்ளி விவரங்களை பொதுமக்கள் ஆய்வு செய்ய அனுமதிப்பதன் மூலம் அதை நிரூபிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். கந்தானையில் இருந்து ராகமை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை மற்றும் மகன் கந்தானை பேரளந்த ரயில் கடவையில் ரயில் மோதியதில் உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற மகன் பலத்த காயங்களோடு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளின் பின்னிருக்கையில் இருந்த தந்தை மிக மோசமான நிலையில் ராகமை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனில்லாது உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முறையற்ற வகையில் பச்சை குத்துவதால் HIV மற்றும் ஹெப்பாட்டிட்டிஸ் போன்ற நோய்கள் தொற்றும் அபாயம் உள்ளதாக சுகாதார துறையினர் சற்று முன் எச்சரித்துள்ளனர். ஒரே ஊசியை பலருக்கு பயன்படுத்துவதால் இவ்வாறான நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் குருநாகல் போதனா வைத்தியசாலையின் இரத்த பரிமாற்ற மற்றும் விசேட வைத்திய நிபுணர் சந்தன விஜயசிங்க வெளிப்படுத்தியுள்ளார். ஒருவருக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களை அகற்றிவிட்டு மற்றொருவருக்கு புதிய உபகரணங்களை பயன்படுத்தினால் இவ்வாறான அபாயத்தை முடிந்தளவு தவிர்க்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். பச்சை குத்தும் சாதாரண முறை என்பது சிறிய ஊசியை பயன்படுத்தி ரத்தம் பெறும் வரை தோளில் சிறிய துளைகளை இடுவது. இப்படி பயன்படுத்தும் ஊசிகளில் ரத்தம் படிந்திருக்க வாய்ப்புள்ளது. அந்த ஊசியை மற்றொருவருக்கு பயன்படுத்தினால் தோல் வழியாக நோய்கள் பரவும் அபாயம் உள்ளது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஊசிகளை பயன்படுத்த வேண்டும் அல்லது ஒருவருக்கு பயன்படுத்திய ஊசியை உடனடியாக அகற்றிவிட வேண்டும். HIV வைரஸ் இரத்த துளியில் மிக குறுகிய காலமே உயிர்வாழும், விரைவில் அழிந்துவிடும். ஆனால் ஹெப்படைட்டிஸ் B வைரஸ் இரத்தத்தில் நீண்ட காலம் உயிர் வாழக்கூடியது என்பதால் அது அதிக ஆபத்தானது. இப்படியான சேவைகளை பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து பெறுவதே சிறந்தது. இலங்கையில் இத்தகைய இடங்கள் குறைவாகவே உள்ளது. ஒருமுறை மட்டும் பயன்படுத்தப்படும் ஊசிகளை பயன்படுத்தும் இடங்களை தேடி செல்வதே மிகவும் பாதுகாப்பானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் நைனாதீவு கடல் பகுதியில் நடந்த படகு விபத்தில் உயிரிழந்த நைனாதீவு கணேசா மகாவித்தியாலயத்தின் அதிபர் நடராசா மயூரனின் மகன் கயவர்சன் காப்போத சாதாரணதர பரீட்சையில் 9A சித்தி பெற்று சாதனையை பதிவு செய்துள்ளார். இந்த மாணவனின் தந்தை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நைனாதீவு மகாவித்தியாலயத்தில் கடமை முடிந்து படகில் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த வேளை படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்துள்ளார். இந்த துயர சம்பவத்தின் மத்தியில் அவரது மகன் கயவர்சன் பெற்றுள்ள 9A பெறுபேறு அவரது குடும்பத்துக்கும் பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் ஆறுதலாகவும் பெருமையாகவும் அமைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இன்று செம்மணி மனித புதைகுழியில் இருந்து 7 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதோடு புதிதாக இன்னும் 11 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரையிலான அகழ்வில் 405 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் 377 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டம் ஆராய்ச்சி கட்டுவ செங்கல் ஓயா வீதியின் மணல்முனை பகுதியில் நீராட சென்ற 13 வயது பாடசாலை மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள சம்பவம் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. ஆராய்ச்சி கட்டுவ வைரன் கட்டுவ பகுதியைச் சேர்ந்த சிலாபம் மகா வித்தியாலயத்தில் 9ஆம் வகுப்பில் கல்வி கற்ற SJM லஹிந்து சாமிகவே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் தொடர்ந்தும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. தற்போது அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளின் எண்ணிக்கை 112ஆக அதிகரித்துள்ளது. மகரகம சுகாதார வைத்திய பகுதியில் அதிகளவிலான டெங்கு நோயாளிகள் பதிவாகி வருவதாக அதிகாரிகள் வெளிப்படுத்தியுள்ளதோடு களத்துறை மாவட்டத்தின் பாணந்துறை மற்றும் ஹம்பக மாவட்டத்தின் பியகம பகுதிகளிலும் டெங்கு தொற்று வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக கொழும்பு, கம்பகா, மாத்துரை, காலி, கண்டி, ரத்னபுரி மற்றும் களத்துறை மாவட்டம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக விசேட நிபுணர் டாக்டர் பிரசீல சமரவீர குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் தலையீடு மற்றும் தொடர்ச்சியான டெங்கு கட்டுப்பாடு திட்டங்கள் இருந்த போதிலும் நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை அகற்றுவதில் சமூகத்தின் அலட்சியம் ஒரு பெரும் சவாலாக நீடிப்பதாகவும் கூறியுள்ளனர்.